என்ன கேட்கற காலையில் நினைச்சிங்களா? காய்கறி கடையை வச்சிருக்கான், அவங்ககிட்ட போய் பிச்சை எடுத்து பிழைக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பாளா? ரவுடிசம் பண்றீங்களா? ரவுடிசம் இதுக்கெல்லாம் பயந்தவன் நாள் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ. அவன் அம்மாஞ்சி, அவன் வேணா ஏமாந்தானா இருக்கலாம், நான் அப்படி இல்ல. யாருக்கிட்டடா வந்து கைய வாங்குற? ஒரு காட்டுல ஒரு சிங்கம் தான்டா ராஜாவா இருக்கணும், அது நானா இருக்கணும். எத்தனை பேரு என்ன கண்டு நின்னடத்திலே ஒணுக்கடிப்பானுங்க, நீ எங்கிட்ட வந்து கைய வாங்குறியா? இந்த ஓங்குன கையன்னைக்கு இல்லாம பண்ணிடுறேன்டா. ஏ பாலா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச காளா மாதிரி இருக்கிறான். அவன் வந்து என் கைய ஓங்கி என்ன அடிக்கிறக்கு வரான்டா. மார்க்கெட்ல போய் வசூல் பண்ணணுமா, குடுக்கலைன்னா அதே இடத்துல கைய வெட்ட வேண்டியதான்டா. சின்ன பொடிய நாட்டுக்கிறான், அவெல்லாம் என்ன வந்து அடிக்கிறக்கு வர்றான். இன்னைக்கு அடிக்கிறக்கு வருவான், நாளைக்கு தூங்கும் போது அறுவாள் எடுத்து வெட்டினானா எதையுமே கரெக்டா செய்ய மாட்டீங்களாடா? இந்த கெச்சு குமாரையே போடுறதுக்கு வர்றான்டா அவன். அவ்வளவு பெரிய ஆளாயிட்டான் அவன். ஒண்ணு மிச்சம் வைக்காதீங்க, போனா கரெக்டா செஞ்சுட்டு வாங்கடா. வைடா போனா. உன்னோட ரைட்டு கேண்டா இருக்கு, எனக்கே கேவலமா இருக்குனே. ஒருத்தன் கூட மதிக்க மாட்டேறானே. என்னடா சொல்ற? அண்ணே, நீங்க சொன்னீங்கன்னு மார்க்கெட்ல 5000 10,000 அப்படின்னு 1 லட்சம் வரைக்கும் மாமூல் வாங்கியிருக்கனே. அப்ப கூட இவனுக்கு பயப்பட்டானுங்கண்ணே. ஆனா இன்னைக்கு தம்மா தொட்டு சக்கரை அது கேட்க போனா இல்லைங்கிறாங்கண்ணே. என்னடா சொல்ற? என் ஆளுன்னு சொல்லியுமே சக்கரை இல்லைன்னு சொன்னானடா. நீ யாரோட ஆளாவாடா இரு, முதல்ல லைன்ல நில்லுன்னு சொல்றானே. நம்ம சரவணுக்கு சர்க்கரை இருக்குங்கிறான், நம்ம பாபுக்கு அவனுக்கு இருக்குங்கிறான். இவ்வளவையா வெளிநாட்டுல இருந்து ஒருத்த வந்தானே, அவனுக்கு கூட சர்க்கரை இருக்குங்கண்ணே, எனக்கு மட்டும் இல்லைன்ட்டானே. ஏய், நீ மட்டும் இல்லடா, அவன் யாரு போனாலுமே அது இல்ல இது இல்லடா சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு நைட்டோ நைட்டா அவன் கடையை அடிச்சு நொறுக்கிறப்படா. வாடா வாடா. அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா, அவன் கடையை தான் நொறுக்கலான் இருந்தோம், அவன் இங்கே இருக்கானே. அவனை முதல்ல நொறுக்கிட்டு அப்புறம் கடையை நொறுக்கலானே. சரியான ஐடியா, வாடா. ஏயா, என்னமோ என் ஆளுக்கு சக்கரை இல்லைன்னு சொன்னியாமா, பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கையா. யாரு கேட்டாலும் அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு இருக்கியாமா. பொருள் எடுத்து போட்டேன்னு வச்சுக்க, பொம்மால மண்டை தனியா கல்லுட்டு ஓடிடும். ப்ரோ கூல் கூல், who are you, what you problem? என்னடா கூழு புண்ணாக்குன்னு ஐயால ஏண்டா எல்லாத்துக்கும் சக்கரை இருக்குன்னு சொல்றியாமா? ஏழு வந்தா மட்டும் சக்கரை இல்லைங்கிற. ஏண்டா உனக்கு எவ்வளவு ஒரு தெனாவட்டு. உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டுட்டே தானே இருக்கிறேன். இப்ப கடையத்தான் போய் கொளுத்தலான்னு பார்த்தேன், உன்னையே இங்க கொளுத்திடுறேன்டா. இருக்கு ப்ரோ. இவர் பெரிய வெள்ளக்காரன், இங்கிலீஷ்ல பேசுறாரு. அடிச்சனா மூஞ்சி கிஞ்சில திரும்பி போயிருந்தா. டேய், இன்னைக்கு தீய வச்சு கொளுத்த போறடா. டேய், தீப்பெட்டி எடுத்துறடா. என்ன பத்த வச்சறல இன்னைக்கு. என்ன 2 அடி போடுனா? எனக்கு வந்தால. ஏண்டா சக்கரை இல்ல. சக்கரை இல்லங்கறியா நீ? கொய்யால. போடுனா 2 போடு. யோ, என்ன எதுக்கு அடிச்சீங்க? நான் சுகர் பிபி பாக்குற டாக்டரியா? யோ, சுகர் இருந்தா தான் சொல்ல முடியும், அவனுக்கு சுகர் இல்லையா? பாருண்ணே, என்கிட்ட சக்கரை இல்லைன்னு சொல்றான், உங்ககிட்ட சுகர் இல்லைன்னு சொல்றான். இன்னும் 2 போடு நான் வாயில. யோ, சுகர்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ரேஷன் கடையில போற சக்கரை இல்லையா, அது ஒரு வியாதி. அவனுக்கு அந்த வியாதி இல்லைன்னு சொல்றதா சொன்னேன். நான் ஒரு டாக்டரியா? நீ என்னடா சீட்டு கொண்டே கொடுத்த? நான் இல்ல ஒண்ணு சொன்னேன், இந்த சீட்டு தானே கொண்டு கொடுத்த. டேய், இது மெடிக்கல் சீட்டா? லூசு கம்மனாட்டி. அந்த ஆள் பாவண்டா, ரேஷன் கடையில போய் வாங்குறத போய் டாக்டர் போய் கட்டினா என்ன சொல்லுவான்? ஏடா லூசாடா, அவன் அடிக்கூடாது, உனக்கு அடிக்கூடாது. ஏடா தேவையெல்லாம் போய் வம்பிழுத்துட்டு வர உன்னை கொண்டு விடுடா. சார் மன்னிச்சிருங்க சார், தெரியாம சார் அடிச்சு விட்டேங்க சார். இவனால நான் வந்து உங்களுக்கு தெரியாம அடிச்சிட்டேங்க சார், மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார்.